கௌதம் சில நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சேனலுக்கு வந்து பெருசாக வியூஸே வரமாட்டேங்குது. நீங்களாம் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து ஆதரவு வந்து தாங்க. அதுக்காக தான் லைக் போடுங்கன்னு சொல்லி கேட்குறேன். இந்திரா வந்து பார்க்குறாங்க. நம்ம கௌதம், என்ன இந்திரா நீ மாட்டுக்கு சொல்லிக்காம கொல்லிக்காம நீ மாட்டுக்கும் கோயிலுக்கு போயிருக்கேங்கிற, எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ இவ்வளோ கத்துற, ஏன் கத்துற, பின்ன இந்த மூமெண்ட்டை நீ என்ஜாய் பண்ணணும் தானே சொன்ன, நீ மட்டும் தனியாக வந்து விட்டுட்டு போகிற, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால தானே கேட்குறேன், என்ன ஆச்சு. இல்லைம்மா, நீ தானே இந்த ஃபங்க்ஷன் முன்னே நடத்தணுங்கிற, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கௌதம் இந்த மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. அஜய்னால உனக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு தெரியுமா, உன்னை நான் எப்படி இருந்தாலும் காப்பாற்றணும், சேவ் பண்ணணும் தான் உனக்கு இந்த விஷயத்தை வந்து எதுவுமே சொல்லாமல் கலெக்டர் எக்ஸாம் நல்லபடியாக படித்து முடிக்கணும் தான் நான் உனக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீ அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம நீ மாட்டுக்கு எங்கேயாவது வெளில போயிட்டு வந்துடுறியே, ஏன் தாமதமாச்சுங்கிற மாதிரி திருப்பி மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கௌதம், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியா, எனக்கு போக வேண்டிய நேரத்தில் அங்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சா, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கௌதம், இல்லைப்பா டைம் ஆகிடுச்சு அவ்வளோதானே, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. என்ன இவன் நேரில் பார்த்த மாதிரி கேட்குறானே, ஒரு வேளை வேறு ஏதோ பிரச்சனை இருக்குமோ. கௌதம், நீ நார்மலாக தானே இருக்க, எதுவும் என்கிட்டேருந்து மறைக்கிறியா, சேச்சே நான் ஏன் உன்கிட்ட என்ன இந்திரா நான் மறைக்க போகிறேன், என்னப்பா நீ இப்படி பேசுகிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல இந்திரா வந்து கோச்சிக்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷனை வந்து நீ என்ஜாய் பண்ணும், கீழே வா, கண்டிப்பாக வந்து நீ தான் முன்ன நின்று இந்த ஃபங்க்ஷனை வந்து தடபுடலாக செய்யணுமா, சமையல்காரங்க காய்கறி கட் பண்ணிகிட்டு இருக்காங்க, பெருசாக நடக்கணுமா சின்னதாக நடக்கணுமான்னு நீ பேசலாம்ல. சரி சரி நான் பார்த்துக்கிறேன், நீ கீழே போ, நான் உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும், அதுக்காக தான் காத்துட்ருக்கேன், எக்ஸாம் முடிஞ்சோன்னு நான் சொல்கிறேன்னு கௌதம் வந்து காதலை சொல்லான்னு இருக்காங்க. அந்த இடத்துல என்னது முக்கியமான விஷயமா, ஓ அப்போனா லவ் தான் சொல்ல போகிறான் போல இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம இந்திரா வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. என்ன இவ நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே சிரிக்கிறா, அப்படி என்ன விஷயமா இருக்கும், கண்டுபிடிச்சிட்டாலோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம கௌதம், என்ன இந்திரா வெக்கப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் எதையோ நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி சரி நீ எதிர்பார்க்குற, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் நான் கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஏமா வந்து அந்த மாத்திரையை வந்து சாப்பிட்லான் இருக்கிறப்ப அதை வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. நம்ம சுபா தட்டி விட்டு பாட்டிலையும் தூக்கி விட்டு எரிஞ்சிடுறாங்க. என்னங்க பண்ணுறீங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க, இந்த மாத்திரையை சாப்பிட்டா எனக்கு குழந்த பிறந்துடும், அதனால தான் நீங்கள் தட்டி விட்டுறீங்க, கடைசியில் நீங்கள் தானே கஷ்டப்படுவீங்க, எனக்கு சுத்தமாக வந்து தெரியுது நீங்கள் எவ்வளோ பெரிய நயவஞ்சக்காரின்னு. ஏங்க இப்படி கேவலமாக உங்கள் புத்தி போகுது, யார் எனக்கா, இந்த மாத்திரை எத்தனை நாளாக நீ சாப்பிட்ற அதை சொல்லு பார்ப்போம், எதுக்கு தேவையில்லாமல் கேட்குறீங்க, எத்தனை நாளாக சாப்பிட்ற அதை மட்டும் சொன்னால் போதும், நான் உன்ட்ட வேறு எதுவும் கேட்கலையே, கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் அந்த மாத்திரை வந்து சாப்பிட்டுட்ருக்கேன், எப்போயாவது நீ யோசிச்சு பார்த்துருக்கியா உனக்கு ஏன் குழந்தை பிறக்கலன்னு, இந்த மாத்திரைனால தான் உனக்கு குழந்தை பிறக்கல. என்னங்க விளாட்றீங்களா, ராகினியத்தை தான் இந்த மாத்திரை வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க, அப்போனா இதுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கு, அதை ஏன் நீ கண்டே பிடிக்கலையா, படித்த பொண்ணு தானே நீ, என்னை விட புத்திசாலி, வெளியில் வந்து 4 இடத்துக்கு போவ, செல்ஃபோனை வந்து நல்லா வந்து பார்க்க தெரியும், அப்படி இருக்கும்போது ஏண்டி ஒரு வாட்டியாவது சுதாரிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உனக்காக தான் எனக்கு இது மாதிரி நம்பிக்கை துரோகம் வந்து செஞ்சுட்டா ராகினிங்கிறதான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் உனக்கே வந்து அவள் நயவஞ்சகி இப்படியெல்லாம் செஞ்சுருக்காளான்னு சொல்லி வானத்துக்கு பூமி குதிக்கிறாங்க. இந்திரா பேச்சை கேட்டுக்கிட்டே என்னையும் ராகினியத்தையும் பிரிக்க பார்க்குறீங்களா, கனவுல கூட நடக்காது, ராகினியத்தை கெட்டவங்க தான், ஆனால் எனக்கு ரொம்ப விசுவாசியான ஆள், எவ்வளோ தெரியுமா, தன்மையாக சிரிச்சமோமா என் கஷ்டத்தெல்லாம் சொல்லியிருக்கேன், அவங்க தான் அதுக்குன்னு இந்த மாத்திரையை வந்து கொடுத்துருக்காங்க, நான் அப்பப்போ இந்த மாத்திரையை வந்து சாப்பிட விட்டுருவேன், நிரந்தரமாக இந்த மாத்திரையை சாப்பிட்டா தான் குழந்த பிறக்குங்கிற மாதிரி அவங்க பேசி வச்சுருந்தாங்க. என்ன சொன்னால் நீ நம்புவேன், நீங்கள் இஷ்டத்துக்கு சொல்லுவீங்க, அதெல்லாம் என்னால் கேட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது கையை பிடிச்சி தரன்னு வந்து இழுத்துட்டு போகிறாங்க. கீழே வந்து தடபடலாம் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. ராமச்சந்திரன் வந்து அவங்க பெரியமா வந்திருக்காங்க போல இருக்குது, நீங்கள் வந்துட்டிங்களே, வயசானவங்க, நீங்கள் ஃபங்க்ஷன் எப்படி நடத்தணும் ஏது நடத்தணும் முன்னே நடத்தினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எங்களுக்கெல்லாம் எப்படி பெரியமா தெரியும் உங்கள் வயசுக்கும் அனுபவத்துக்கும், நீங்கள் தான் முன்னாடி நடத்தணும், ஓகேப்பா அதிகாரத்தை கொடுத்துட்டால நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எல்லா வேலையும் ஜாம் செஞ்சுட்டு இருக்காங்க. பெரியமா வந்துட்டாங்களே, இனிமேல் பிரச்சனையே இல்லைங்க, நம்ம வீட்டில் களை கட்ட போகுது ஃபங்க்ஷன்லாம். வெற்றி வராங்க ஒரு பக்கம், எல்லாத்தையும் வந்து கேட்டுட்ருக்காங்க. அம்மா என்னம்மா படாப்படுத்துகிறாளாம்மா அம்மா அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட வந்து வம்புழுக்கிறாங்க. அந்த இடத்துல ஆமாண்டா உங்கள் அம்மா வந்து என்ன தெரியுமா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா ஜெயா, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு ஃபங்க்ஷன் வந்ததில் தலை தூக்கிக்கிட்டு ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கா, 2 பேர் சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, அது சரி, அப்பாவுக்கும் பையனுக்கும் வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி செமையாக வந்து நக்கல் பண்ணுறாங்க. நம்ம ஜெயா காய்கறி கட் பண்ணுறவங்கள போய் பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது அங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்தா இந்திரா வந்து காய்கறியெல்லாம் வந்து சூப்பராக வந்து கட் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாமல் சீமந்தம் வந்து எங்கள் அக்காவுக்கு நடக்க போகுது, இந்த ஃபங்க்ஷனை வந்து தடபடலாக வந்து பண்ணுறவங்க நம்ம ஜெயா அத்தை, அப்படி இருக்கும்போது நீங்கள் சூப்பராக அதெல்லாம் செய்ய வேணாமா அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காங்க. அந்த இடத்துல ஜெயாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்திரா பேசுகிறது எல்லாத்தையும், என்ன இவ ஃபங்க்ஷனுக்கே வந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா, என்ன இவ இப்படி வந்து அதிகாரம் தூள் பறக்குது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து ஜெயா வந்து இந்திரா வந்து பார்க்குறாங்க.
ஒரு பக்கம் அந்த ஃபைல் எல்லாம் காட்டுறாங்க. நீ தான் படிச்ச பொண்ணாச்சே! எனக்கு ஏன் குழந்தை பொறக்கலன்னு மருத்துவர் வந்து சர்டிஃபிகேட் கொண்டு வந்து குடுத்துருக்காங்க ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட்ட படிச்சு பார்த்தா, உனக்கு ஏதாவது புரியுதான்னு பார்ப்போன்னோனே, அப்படியே வந்து பார்க்குறாங்க. ஃபுல்லா படிச்சு பார்த்துடுறாங்க. இந்த மாத்திரை தான் நீ சாப்பிட்டுட்டு இருந்த இத்தன நாளா. இந்த மாத்திரைக்கு பின்னாடி என்ன பேர் போட்டிருக்குன்னோனே, அதே தான் அந்த டாக்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்பயும் நீ நம்ப மாட்ட. அந்த ஃபைல கூட, இத கூட எல்லாத்தையும் கூட இந்தா செல்ஃபோன்ல வந்து சர்ச் பண்ணி பாருன்னோனே, அந்த மாத்திரை பேர டைப் பண்ணி செல்ஃபோன்ல வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா இதே காரணம் தான் இருக்குன்னோனே, இடிஞ்சு போய் உட்கார்றாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்கள இத்தன நாள் நம்பாம விட்டது எவ்வளோ பெரிய பாவமாயிடுச்சு. நீங்க என் வாழ்க்கைக்கு வந்து விளக்கேத்துறதுக்காக தான் வந்திருக்கீங்க. ஆனா நான் வந்து உங்கள என்ன சொன்னேன்? இது மாரி வயிறு எரியிறீங்களா? எனக்கு குழந்தை பொறந்துரும்னு. நான் என்னம்மா நினைக்கிறது? உனக்காக தான் எனக்கு அந்த படுவாவி இது மாரி செஞ்சிருக்கான்னு நினச்சேன். ஆனா கட்ட கடைசில தானே தெரியுது, நம்ம வாழ்க்கையே நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெயாவோட வாரிசுகளே இருக்கக்கூடாதுன்னு தான் அவங்க இந்த மாரி கேவலமா செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம இத்தன நாளா வந்து நல்லது செஞ்சுட்டு இருந்துச்சு. இந்த குடும்பத்தில வந்து இந்திராவ மட்டும் தான் பிடிக்காதுன்னு நினச்சா, இப்ப தானே தெரியுது நம்ம வீட்ல எதுவுமே நல்லது கெட்டது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ வேலை செஞ்சிருக்காங்க. ஆமாங்க. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. உங்கள கூட என்னால சரியா வந்து நம்ப முடியல. இன்னமும் நம்ப முடியலையா? என்கிட்ட இருக்கிற ஆதாரத்த எல்லாத்தையும் காட்டிட்டேன். இனிமேட்டு உனக்கு எப்படி புரிய வைக்க போறேன்னு தெரியல ஹேமா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ம சுபா, உங்க மேல நம்பிக்கையெல்லாம் இல்லாமலாம் இல்ல. நம்பிக்கைலாம் இருக்கு. ஆனா பிரச்சனை வேற ரூபத்துல தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி பாட்டம்மா வந்து யோசிக்கிறாங்க. நம்ம சுபா, உங்கள நம்புறேங்க. ஆனா அவ எனக்கு இவ்ளோ பெரிய நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டா. அததாங்க என்னால ஏத்துக்கவே முடியல. கடைசி நேரம் வரைக்கும் நான் இந்த மாத்திரைய வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். எனக்கு குழந்தை பொறக்கணுங்கிற ஆர்வத்தில வந்து பேசுறாங்க. நான் எத்தனையோ நாள் வந்து அழுதுருக்கேன். எனக்கு குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்க சூழ்நிலையில அவ இன்னமும் என்னை ஏமாத்திக்கிட்டு நயவஞ்சகத்தோட என் கூட இருந்தே குழி பறிச்சு உள்ள தள்ளியிருக்கான்னா, அவளுக்கு எவ்வளோ நெஞ்செழுத்தம் இருக்கு. என்னால முடியலங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்திரா வந்து கன்னா பின்னான்னு திட்டுறாங்க ஜெயா. என்னடி உன்ன தான் ஃபங்ஷன்லேயே கலந்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது வீட்ட விட்டு போனேன். எதுவுமே கேட்காம இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க. அத்த என்னத்த நான் தான் வீட்லயே இல்லாம வெளிய தான் நின்னுட்டு இருக்கேன். இந்த ஃபங்ஷனுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லன்னு சொன்னீங்க. நான் இங்க நிக்கிறேன். இங்க கூட நிக்கக்கூடாதுண்ணா. என்ன அத்த நீங்க இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லி அன்பா பாசமா கேட்குறாங்க. இதுக்கு கூட பெர்மிஷன் தரலன்னா என்னத்த பண்றது? இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளோ காரியம் பண்ணியிருக்கேன். நர்ஸ் எல்லாம் பார்த்து விசாரிச்சு, கடைசியில என்ன மாரி காரியம்லாம் பண்ணியிருக்கேன். எங்க அக்காவோட உயிரையே காப்பாத்தியிருக்கேன். இந்த ஃபங்ஷன்ல ஒரு ஓரமா ஒரு மூலையில நின்னு பார்க்கக்கூடறதுக்கு நீங்க பெர்மிஷன் தர மாட்டீங்களா? அப்படின்னு நம்ம இந்திரா வந்து கேட்குறாங்க. ஜெயாவோட மனசு லைட்டா மாறுமா இல்லையான்னு தெரியல. ஒரு பக்கம் மாடியில வந்து காட்டுறாங்க. ஹேமா வந்து ஃபீலிங்கா வந்து அழுவுறாங்க. "ஏம்மா இவ்வளோ நேரம் நம்ம இங்கேயே இருந்தா சரி வராது. நம்ம மாட்டுக்கு கீழ போவோம். ராகினி கிட்ட இனிமேட்டு எதுவும் பேச்சுவார்த்தை வச்சுக்காத. அவ என்ன சொன்னாலும் செய்யாதங்கிற மாரி அதிரடியா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாங்க. அவள நெனச்சாலே எனக்கு பத்திக்கிட்டு வருதுங்க. எப்படிங்க இனிமேட்டு நான் அவ மூஞ்சில வந்து முழிப்பேன்? எனக்கு சுத்தமா ஒண்ணும் புரியலங்கிற மாரி பேசுறாங்க அந்த இடத்துல. ஹேமா இத கேட்டோனே, "நீ சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான். நம்ப பழி வாங்கணும். அவ எப்படி நம்ம குடும்பத்துக்கு பழி வாங்குறாளோ, அதே மாரி நம்ப அவளுக்கு திருப்பி வந்து பழி வாங்கணும். நம்ப எல்லா மருமகளும் சேர்ந்து அவள ஓட ஓட இந்த வீட்ட விட்டு தொரத்துனா தான், இந்த வீட்ல அடுத்தடுத்து நல்ல காரியம் வந்து நடக்கும். பார்த்துக்க. இனிமேட்டு அவள நம்புனோம்னு வச்சுக்கயேன், அவ்வளதான். நமக்கு யாருமே இல்லாம தனி மரமா ஆக்கிருவா."